ஆன்லைன் இருக்கிறவங்க கலந்து கொள்ளக்கூடிய வசதி இருந்தால் கலந்து கொள்ளுங்கள். வருகிற சனிக்கிழமை நெக்ஸ்ட் சாட்டர்டே 11 o'clock ஞாயிற்றுக்கிழமை சண்டே எங்களுடைய கம்யூனியன் ஆராதனை இருக்கிறது. அதில் நீங்கள் கலந்து கொள்ளுங்கள். ஞாயிற்றுக்கிழமை Sunday morning 8:30 we have our communion service. So எல்லோரும் அதில் நாம் கலந்து கொள்வோம். Saturday we have fasting prayer. Next Saturday we have fasting prayer. So 11 o'clock எல்லோரும் அதில் கலந்து கொள்வோம். இந்த நாட்களில் தேவனுக்கு பிரியமானவர்களே, இந்த நாட்கள் நாம் தேவனுடைய வசனத்தை பார்ப்போமாக இருந்தால் தேவன் அற்புதமாக எங்களை வழிநடத்துகிற தேவனாக இருக்கிறார். ஆமென். அல்லேலூயா. தேவனுக்கு பிரியமானவர்களே, இந்த நாட்கள் நீங்கள் பார்க்கலாம் என்றால் இயேசு கிறிஸ்துவை நாம் அதிகமாக இந்த நாட்கள்ல நாங்கள் பார்த்து வருகிறோம். அவருக்கு விரோதமாக எழுப்புகிறவர்கள் நாங்கள் பார்த்தோம். தேவனுக்கு பிரியமானவர்களே, அதாவது அந்தி கிறிஸ்து யாரு? தேவனுக்கு விரோதமாக இருக்கிறவர்கள் அந்தி கிறிஸ்து என்று வேதம் சொல்கிறது. அதே போல கள்ள கிறிஸ்துக்களும் கள்ள தீர்க்கதரிசிகளும் இந்த நாட்கள்ல அந்த நாட்கள் எப்படி எழுப்பினார்களோ அதே போல இந்த நாட்களே அவர்கள் தேவனுக்கு விரோதமாக தங்களை கடவுள் என்று சொல்லி அவர்கள் தங்களை வெளிப்படுத்துவார். தேவனுக்கு பிரியமானவர்கள், தாங்கள் தான் இயேசு கிறிஸ்து, தாங்கள் தான் தேவனுடைய குமாரன், தாங்கள் தான் எல்லாம் என்று சொல்லி அவர் தேவனை மறைத்து தங்களை வெளிப்படும். இது சத்துவான கிரிகளை தேவனை அவன் மறைத்து தான் வெளிப்பட வேண்டும் என்கிறதான் அவனுடைய ஆதி காலங்கள்ல இருந்து நடக்கிற காரியமா. இங்க பார்த்தீங்கன்னா இருந்தால் ஆதியில தேவன் அதாவது லூசிபரை தேவன் தள்ளி விட்டதற்கு காரணம் அவருடைய எண்ணங்கள். தேவனுக்கு மேலாக தன்னை இந்த மனிதர்களும் தேவனுக்கு மேலாக தங்களை உயர்த்துவதற்காக தேவனுக்கு பிரியமானவர். அது அப்படியாக நாங்கள் பார்க்கும் போதுதான் அந்தி கிறிஸ்து யாரு? அவன் தேவனுக்கு விரோதமாக எழும்புகிற ஒவ்வொருவரும் தேவனுடைய வல்லமைக்கு, அவருடைய பரிசுத்த நாமத்துக்கு, அவருடைய பரிசுத்த இரத்தத்துக்கு, அவருடைய வல்லமையை புரட்சி மதிப்பிடுகிற எந்த மனுஷனாக இருந்தாலும் நாங்கள் பார்க்கிறோம் தேவனுக்கு பிரியமானவரே, அவர்கள் எல்லாரும் அந்தி கிறிஸ்து என்ற பட்டியலுக்குள்ளே வருவார்கள். இயேசு கிறிஸ்துக்கு விரோதமாக எழும்புகிற ஒவ்வொரு மனிதர்களையும், அவருக்கு விரோதமாக எழும்புகிற எந்த மனுஷனாக இருந்தாலும் அவர் நாங்கள் பார்க்கிறோம் தேவனுக்கு பிரியமானவரே, அவர்கள் இந்த அந்தி கிறிஸ்து தேவனுக்கு அதே போல அவர் பாயிண்ட் வச்சு போடாங்க. அங்க ஸ்டாண்ட் எடுத்து போட்டு வச்சிருங்க. போன வைங்க. சோ போனாரு. அவரை வச்சுதான் நாம் எங்களுடைய செய்தியை நாங்கள் ஆரம்பிக்கிறோம். முடிவும் ஆரம்பமும் முடிவும் அவராத்தான் இருக்கும். தேவனுக்கு பிரியமா. ஆகவே நாங்கள் பார்க்கிறோம் இயேசு கிறிஸ்துவை நாம் அதிகமாக அறிந்து கொள்ள வேண்டும். அவர் எப்படிப்பட்ட ஒரு தெய்வம் என்கிறது சிலவருடைய வார்த்தைகள் அவர் தேவகுமாரன் தான், அவர் இந்த பூமிக்கு வந்தவர் தான், ஆனால் அவர் தேவனாகவே இருக்கிறார். ஆமென். அல்லேலூயா. சில பேர் அதை சில மார்க்கத்தில் இருக்கிறவர்கள் சில பேர் ஏற்றுக்கொள்வதில் அவர் தேவனான கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தான் தெய்வம். ஆமென். அப்படி அறிக்கை பண்ணும் போதுதான் அவருடைய நாமம் அவனுக்கு பிரியமானவர். நாட்கள்ல நாங்கள் பார்க்கிறோம் இயேசு கிறிஸ்து பரலோகத்தில் எப்படி இருக்கிறார், இந்த பூமிக்கு மனிதனாக வந்தார், அவர் எப்படியான காரியங்களை அவர் நமக்கு செய்கிறார், அவனுக்கு பிரியமானவர். பார்த்தீங்கன்னா 2ஆம் அதிகாரம் 1 Corinthians chapter 2 முதல் 1 Corinthians 2ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் என்ன சொல்லுதுன்னு சொன்னால் தேவனுக்கு பிரியமானவரே, இயேசு கிறிஸ்துவை சிலுவையில் அறையப்பட்ட அவரே அன்றி வேறு ஒன்றையும் உங்களுக்குள்ளே அறியாதிருக்க தீர்மானித்தேன். தேவனுக்கு பிரியமானவரே, இந்த வார்த்தைகளுக்காக நாம் ஜெபிப்போம். உங்களை நேசிக்க நல்ல பிதாவே, இந்த வேலைக்காக உமக்கு நன்றி ஐயா. இந்த வார்த்தைகளை கொடுத்த கிருபைக்காக உமக்கு நன்றி. இந்த வார்த்தைகளை ஆசீர்வதியும் ஆண்டவரே. இந்த வார்த்தைகளை ஆண்டவரை கர்த்தாவே நாங்கள் கேட்கிற வண்ணமா போகாதபடி எல்லோரும் ஆண்டவர் இந்த வார்த்தைகளை ஆண்டவரே சுவாமி உள்வாங்கி ராஜா தேவனே அந்த வார்த்தைகளை தியானம் பண்ண கிருபை பாராட்டும். இந்த வார்த்தைகளுக்கு சத்துருவான கிரிகள் எதிராக வராதபடி சுவாமி எங்களை பாதுகாத்துக் கொள்ளும். எங்களை வேலி அடைத்து உங்களுடைய கரம் தாங்கும்படியாக கிருபை பாராட்டும். ஆசீர்வதி இயேசு நம்பி நாமத்தில் ஆமென் ஆமென். பார்த்தோம் குருந்த சபைக்கு பவுல் எழுதுறார் எப்படி என்று சொன்னால், அதாவது இயேசு கிறிஸ்துவை சிலுவையில் அறையப்பட்ட அவரே அன்றி வேறு ஒன்றையும்
உங்களுக்குள்ளே அறியாதிருக்க தீர்மானித்தேன். நாங்கள் பார்க்கிறோம், பவுல் சொல்லுகிறார் கொரிந்து சபைக்கு, இயேசு கிறிஸ்துவை தவிர நீங்கள் வேறு ஒன்றையும் நீங்கள் அறியக்கூடாது என்று சொல்லி. இந்த உலகத்துல இயேசுவை மட்டும் நாம் அறிய வேண்டும் என்று நாங்கள் பார்க்கிறோம். தேவனுக்கு பிரியமானவர்களே, என்று சொன்னால் அவர்தான் ஆதியும் அந்தமுமாக இருக்கிறார், அவர்தான் அல்பாவும் உமேகமாக இருக்கிறார் நாங்கள் பார்க்கிறோம். அப்ப பவுலுடைய வார்த்தை என்று சொன்னால், நீ இயேசு கிறிஸ்துவை மட்டும்தான் நீ அறிந்து கொள்ள வேண்டும். அவனுக்கு பிரியமானவர்களே, இந்த உலகம் இயேசுவை நன்றாக அறிந்திருக்க வேண்டும். இயேசு யார், அவர் எப்படிப்பட்டவர் என்பதை நாம் நன்றாக அறிந்திருக்க வேண்டும். அவர் எப்படிப்பட்டவர், அவர் எப்படிப்பட்ட காரியங்கள், அவர் எப்படி பரலோகத்தில் இருக்கிறார் என்று பார்க்கிறார். யோவானுக்கு கல்லறையும் போது அவர் என்ன சொல்றாங்க சொன்னால், இதோ தேவனுடைய குமாரன் நான் காண்கிறேன் என்று சொல்லி, அவர் பரலோகத்தில் தேவகுமாரனா இருக்கிறது. அவனுக்கு பிரியமானவர்களே, இன்னும் பலவிதமான காரியங்களை நாங்கள் பார்க்கிறோம். அப்ப நாங்கள் பார்க்கணும், பவுல் சொல்றார் கொரிந்தியருக்கு, நீங்கள் இயேசு கிறிஸ்துவை மட்டும் அறியுங்கள் என்று சொல்லி, அதை மிஞ்சி நாம் போக வேண்டிய அவசியம் இல்லை. அவருக்கு மேலாக நாம் நம்மளை உயர்த்த வேண்டிய அவசியம் இல்லை. அவரை மட்டும் நாம் அனுபவமாக இருந்தால் இந்த உலகத்துல நமக்கு வேறு ஒன்றும் தேவையில்லை என்பதுதான் பவுலுடைய கருத்தா இருக்கிறது. அவனுக்கு பிரியமாக அவன் கொரிந்து சபைக்கு பவுல் விளக்கமா சொல்லுகிறார், நீங்கள் வேறு ஒன்றை மரியாதைகள். ஒரு சில கூட்டம் சொல்லுகிறது நான் பவுலை சேர்ந்தவன் என்று சொல்லி, ஒரு சில கூட்டம் சொல்லுகிறது நான் கேபாவை சேர்ந்தவன் என்று சொல்லி, ஒரு கூட்டம் சொல்லுகிறது நான் இயேசுவை சேர்ந்தவன் என்று சொல்லி. தேவனுக்கு பிரியமானவர்களே, பவுல் சொல்லுகிறார், நீங்கள் இயேசுவை மட்டும் நீங்கள் இயேசுவை மட்டும் அறிய வேண்டும். இந்த உலகத்தில் இன்றைக்கு எத்தனையோ கள்ள தீர்க்கதரிசிகள், கள்ள கிறிஸ்துக்கள், கள்ள போதகர்கள் இன்றைக்கு தேவனுக்கு விரோதமாக எழுப்புகிறார்கள். கூடுமான ரட்சிக்கப்பட்டவர்கள் கூட தேவனுக்கு விரோதமாக எழுப்பார்கள். தேவனுக்கு பிரியமாக இயேசு கிறிஸ்து என்ற அற்புதமான ஒரு ஜீவனோட விரோதமாக இன்றைக்கு அதிகமான ஜனங்கள் நம்ம பார்க்கிறோம். இன்னைக்கு யார் எழுப்புறாங்க சொன்னா ரட்சிக்கப்பட்டவர்களாக எழுப்புறார்கள். தேவனுக்கு பிரியமாக ஆகவேதான் பவுல் என்ன சொல்றார், நீங்கள் இயேசு கிறிஸ்துவை மட்டும் அறியுங்கள், அவரை மட்டும் நீங்கள் ஆராயுங்கள், அவரை மட்டும் நம்முடைய உள்ளத்துல வைக்க வேண்டும். அவனுக்கு பிரியமானவர்களே, ஏனென்று சொன்னால் அவர் எப்படியாக இந்த உலகத்தில் நீங்க பார்க்கிறால் அவர் அற்புதமாக இந்த உலகத்துல இருக்கிற ஒரு தெய்வமா இருக்கிறார். அவனுக்கு பிரியமானவர்களே, அப்ப பவுலுடைய கருத்து என்ன சொன்னால், கொரிந்து சபையில ஒரு கூட்டம் சொல்லுகிற நான் கேபாவை சேர்ந்தவன், கேபாவுண்டா பேருக்கு, ஒரு கூட்டம் சொல்ல நான் பவுலை சேர்ந்தவன், ஒரு கூட்டம் சொல்ல நான் இயேசுவை சேர்ந்தவன். அவனுக்கு பிரியமான இந்த கூட்டம் எல்லாம் உங்களுக்கு தேவையில்லை. நாம் இயேசுவை ஆராதிக்கிற பிள்ளைகள். ஆமென். நான் அவரை சேர்ந்த, நான் இவரை சேர்ந்த, நான் இந்த போதவரை சேர்ந்த, அந்த போதவரை சேர்ந்த எல்லாம் இந்த படம் கூட வேண்டிய அவசியம் இல்லை. நாம் இயேசு கிறிஸ்துவை ஆராதிக்கிற பிள்ளைகள். ஆமென். அவரால் நாம் ரட்சிக்கப்பட்டோம், அவர் எதிர்த்தால் நம்ம கழுவப்பட்டோம், அவரே நமக்கு ஜீவன் உள்ள தேவனாக நமக்கு இப்போவும் இருக்கிறார். நாம் அவரைத்தான் மட்டும் அறிந்து கொள்ள உணர்ந்தவனுக்கு பிரியமானவர். அவருடைய நாமம் எப்படிப்பட்டது, அவர் எப்படியா இருக்கிறார் நீங்க பாத்தீங்க என்றால், யோவான் சுவிசேஷம் 1ஆம் அதிகாரத்தை படிப்பீங்களா இருந்தால், யோவான் 1 வரையும் வந்தால், ஜோன் சாப்டர் 1 வருவீங்களா இருந்தால், அவனுக்கு பிரியமானவர்களே, யோவான் எழுதின சுவிசேஷம் பாருங்க. யோவான் எப்படியாக தேவன் இந்த உலகத்துக்கு வெளிப்படுறத பார்க்கணும். தேவனுக்கு பிரியம் அற்புதமாக தேவனை யோவான் இந்த உலகத்துக்கு வெளிப்படுத்துகிறார். யோவானுடைய சுவிசேஷம் அற்புதமான ஒரு சுவிசேஷமா இருக்கிறது. 1 யோவான், 2 யோவான், 3 யோவான் வெளிப்படுத்த வெளிப்படுத்தினா யோவான் தான் எழுதினார். அந்த அதுல நீங்க படித்தீங்களா இருந்தால் அற்புதமான காரியங்கள் செய்யறார். நாங்க பார்க்கிறோம் இயேசு கிறிஸ்துவை அவர் எப்படி இந்த உலகத்துக்கு அறிவிக்கிறார் என்று சொல்லி, நாம் அறிவிக்க வேண்டிய விதத்துல கர்த்தரை அறிவிக்க வேண்டும். ஆமென். தேவனுக்கு பிரியமானவர்களே, ஏனென்று சொன்னால் அவர்தான் இந்த உலகத்துக்கு தெய்வமா இருக்கிறார். அவராலே அன்றி இந்த உலகத்துல ஒன்றுமே இல்லை. ஆமென். தேவனுக்கு பிரியமானவர்களே, அந்த வசனம் என்ன சொல்றதுன்னு சொன்னால், யோவான் எப்படி கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை அற்புதமா வெளிப்படுத்துகிறார் என்றால், அருமையான வசனம் இது. ஆதியிலே வார்த்தை இருந்தது. தேவனுக்கு பிரியமானவர்களே, யோவான் கர்த்தரை எப்படி வெளிப்படுத்துகிறார்? வார்த்தையாக வெளிப்படுத்துகிறார். யோவான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை இந்த உலகத்துக்கு வார்த்தை என்று வெளிப்படுத்துகிறது. அவனுக்கு பிரியமானவர்களே, ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது. தேவனுக்கு பிரியமானவர்களே, நீங்க எல்லாம் சொல்றீங்க இயேசு கிறிஸ்து மனிதனாக வந்தார், பூமிக்கு வந்தார். தேவனாகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்தார். யோவானுடைய வெளிப்படுத்தல பாவமா இருந்தால், ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது.
அவர் வார்த்தையாக இருக்கிறார். தேவனுக்கு பிரியமானவர்களே, இயேசுவானவரை யோவானுக்கு வார்த்தையாக வெளிப்படுத்துகிறார். அவர் அந்த 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 வார்த்தை எப்படியாக வந்தால் தேவனாக இருந்தார். அப்போ ஒரு இடத்துல வார்த்தை, இன்னொரு இடத்துல அவர் தேவன் என்று வெளிப்படுத்துறார். தேவனுக்கு பிரியமானவர்களே, அப்ப நம்ம பார்க்கணும் யோவானுடைய வெளிப்படுத்தல் ஒரு அற்புதமான ஒரு வெளிப்படுத்தலா இருக்கிறது. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து எப்படி இருக்காருன்னா வார்த்தையாக இருக்கிறார், வார்த்தையாக இருக்கிறார். தேவனுக்கு பிரியமானவர்களே, அப்ப இயேசுவானவர் தான் முதல் பிறப்பு. தேவன் யோவானுடைய யோவான் எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தின்படி அவருடைய வெளிப்படுத்தலின்படி நாங்கள் பார்க்கிறோம் சொன்னா இயேசுவானவர் தான் முதல் பிறப்பு. இயேசுவே தொடக்கமும் முடிவுமாக இருக்கிறார். வார்த்தை இருக்கிறது நீங்க பார்க்க இருந்தால் ஒரு இனம் உருவாகும் போது வார்த்தை உருவாகுது. நாங்கள் பார்க்கிறோம் தமிழ் எப்பவுமே நாங்கள் பார்க்கிறோம் ஆதி தமிழ், எல்லா மொழிகளுக்கும் தாய் தமிழ் நாங்கள் சொல்றோம். தேவனுக்கு பிரியமா ஏனென்று சொன்னால் அந்த வார்த்தை உருவாகும் போது எழுத்து வடிவம் இருக்கிறதில்லை, ஒலி வடிவம் தான் இருக்கும். தேவனுக்கு பிரியமாவளே, ஒரு ஆதி வார்த்தை உருவாகும் போது எழுத்து வடிவம் எங்கே வருவதில்லை, ஒலி வடிவம், பேசும் மொழி, பேசுதான். தேவனுக்கு பிரியமாவளே, ஆகவேதான் நாங்கள் பார்க்கிறோம் இயேசு கிறிஸ்து ஆதியாக இருக்கிறார், அந்தமாக இருக்கிறார், தொடக்கமாக இருக்கிறார். நாங்கள் தமிழ் மொழியை ஏன் தொடக்கம் என்று சொல்லுகிறோம், ஆதி மொழி என்று சொல்லுகிறோம்? அதற்கு எழுத்து வடிவம் பிற்பாடு வந்தது, ஒலி வடிவம் தான் முற்பாடு வந்தது. அவனுக்கு பிரியமான ஆகவேதான் நாங்கள் பார்க்கிறோம் அந்த தன்மையில நம்முடைய தமிழ் வெளிப்படுகிறது. ஆதியில மனிதன் பேசினான், ஆதி வார்த்தையை பேசினான், ஆதி வார்த்தை தமிழாக இருந்தது. ஆகவேதான் அதற்கு எழுத்து வடிவம் இல்லாமல் ஒலி வடிவம் இருந்தது. அப்ப ஆதி யோவான் சொன்னால் அவரே ஆதியாக இருக்கிறார். முடிவு, தொடக்கமும் முடிவும் அவராக இருக்கிறார். அப்ப இயேசுவானவர் முதல் பிறப்பாக, முதல் உருவாக்கம் அவரே தான். தேவனுக்கு பிரியமாக அப்ப இயேசுவே தொடக்கமும் முடிவுமாக இருக்கிறாங்க. நாங்க பார்க்கிறோம் இயேசுவானவரை நீ போக வேண்டிய இடத்துக்கு வழியாகவும் காட்டும். வார்த்தை இருக்கிறது மனிதனுடைய வாழ்க்கைக்கு முக்கிய பகுதியா. ஒரு மனிதன் பேசாவிட்டால் நம்முடைய வாழ்க்கையை அழிந்து விடும். நீங்க பார்க்கறது அதிகமான பிள்ளைகள் அந்த சூழ்நிலையில இருக்கிறார்கள். இப்போ அவர்களுடைய வாழ்க்கையில முன்னேற்றம் வராத காரணம் பேச்சு தன்மை. ஒரு மனிதன் பேச வேண்டும், பேசும்போது அவன் முன்னாடி செல்ல தேவனுக்கு பிரியமா. அப்ப நாங்க பார்க்கிறோம் இங்க நீ போய் சேர வேண்டிய இடத்துக்கு அவர் வழி எண்ணிக்கை நாங்க பார்க்கிறோம். அடுத்ததாக அவர் என்ன சொன்னால் தேவனாய் இருந்தது. தேவன் யெகோவா என்றால் என்ன? யெகோவா என்றால் என்ன? தேவன். அப்ப யெகோவாக அவர் இருக்கிறார். யோவானுடைய வெளிப்படுத்தல் எப்படி சொன்னால் he is not a son of God. அவர் ஒரு தேவனுடைய குமாரனாக வெளிப்படுத்தவில்லை, அவர் யெகோவாக வெளிப்படுத்துகிறார். அவனுக்கு பிரியமா. அப்ப இங்க பார்க்கிறோம் ஆதியில வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது, தேவனாய் இருந்தது. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தேவனாய் இருந்தார். யெகோவா, யெகோவா என்று சொன்னால் தேவன் என்று அர்த்தப்படுது. அவனுக்கு பிரியமா. கிதியோன் தான் அந்த யெகோவா என்றதை வெளிப்படுத்துறார். தேவனுக்கு பிரியமானது. அப்ப நாங்க பார்க்கிறோம் யோவான் ஒன்று வார்த்தையாகவும் இன்னொன்றை தேவனாகவும். அப்ப நாங்க பார்க்கிறோம் சொன்னால் தேவன் வார்த்தையாக இருக்கிறார். அப்ப 3ஆம் வசனம் என்ன சொன்னால் சகலம் அவர் மூலமாய் உண்டாயிற்று. அந்த வார்த்தை வந்துதான் இந்த உலகத்தை உருவாக்கினார். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து கிரியேஷன், அந்த கிரியேட்டர், படைப்பவர். படைக்கப்பட்ட பொருள் அல்ல, அவரே படைப்பவர். தேவனுக்கு பிரியமா. அப்ப எப்படி ஒரு மனிதனுக்கு அதிகாரம் இருக்கும் போதுதான் அவரால் அந்த காரியங்களை செய்ய முடியும். அப்ப இயேசு கிறிஸ்துவுக்கு அந்த தேவன் என்ற அதிகாரம் அவருக்குள்ள இருக்கிறது. ஆகவே நம்ம பார்க்க யோவான் அவரை யெகோவா என்று வெளிப்படுத்துகிறார். யெகோவா என்று சொன்னால் தேவன், கடவுள், கர்த்தர். தேவனுக்கு பிரியமானவர்களே, அப்ப இங்க நம்ம பார்க்கிறோம் நாங்கள் யெகோவா என்று கூப்பிடுகிறது நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை. ஆகவே நாம் அவருடைய காரியங்கள்ல கவனமா இருக்க வேண்டும். அவரை நாங்கள் படிக்க கூடாது, அவருடைய செய்கையை நாங்கள் கவனமா இருக்கணும். அவருடைய வல்லமையை குறைத்து மதிப்பிட வேண்டும் சொன்னால் அவர் தெய்வமாக இருக்கிறார். நான் சொல்லவில்லை, வேதம் சொல்ற நமக்கு. அதாவது யோவானுடைய வெளிப்படுத்தல் எப்படி சொல்லு சொன்னா யெகோவா, அவர் தேவனாக இருக்கிறார். தேவனுக்கு பிரியமானவர்களே, ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த
வார்த்தை தேவனத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது. தேவனுக்கு அப்ப சகலமும் அவர் ஆதியிலே தேவனோடு இருந்தார், சகலம் அவர் மூலமா உண்டாயிற்று, உண்டானதொன்றும் அவரால் எல்லாமே உண்டாகவில்லை. எப்படி உண்டானது இந்த உலகம் என்று சொன்னால் வார்த்தையானது. அப்ப அந்த வார்த்தை யாரு? அப்ப கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவே ஜெகோவாக இருக்கிறார். அவர் சொல்றார் தேவனா இருக்கிறார் என்று சொல்லி யோவான் சொல்கிறார் அவர் தேவனாக இருக்கிறார். எசாயா என்ன சொல்றாரு? இஸ் a mighty God. அவர் வல்லமை உள்ள தேவன், தேவனுக்கு பிரியமா. அப்ப நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாம் நினைக்கிற சர்வ சாதாரண உலகத்துக்கு வந்தார், மனுஷனோடு வாழ்ந்தார், மனுஷனோடு மரித்தார். அவர் எல்லாவற்றையும் செய்தார். ஆனால் அவர் செய்தது 10% என்றால் 90% அவர் தேவனாக, 100% அவர் தேவனாக இருக்கிறார், தேவனுக்கு பிரியமாக. அப்ப இயேசுவானவர் யோவான் இங்க நம்ம பார்க்கிறோம், சகலம் அவர் மூலமாய் உண்டாயிற்று. இந்த உலகத்துல இருந்ததும் இருக்கிறதும் இனி வரப்போகிறதும் இயேசுவால உண்டானது அல்லாமல் வேற ஒன்றாலையும் அல்ல, தேவனுக்கு பிரியமாக. அவரே ஞானமாகவும் அவரே அழகாகவும் இந்த உலகத்தை கிரியேட் பண்ணார், படைத்தார், தேவனுக்கு பிரியமாக. எதை கொண்டு படைத்தார் என்றால் வார்த்தை. அப்ப அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது, அந்த வார்த்தை தான் நாங்கள் பார்க்கிறோம் இந்த உலகத்தை உண்டாக்கினது. அப்ப இந்த உலகத்தை உண்டாக்கினது இயேசுவாக இருக்கிறார். அதே போல இயேசுக்கு அடுத்த பேர் என்ன சொன்னா வார்த்தையாக இருக்கிறார், தேவனுக்கு பிரியமாக. அவர் வார்த்தையா இருக்கு. அப்ப நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வல்லமை உள்ள ஒரு தெய்வமாக நாங்கள் பார்க்கிறோம், தேவனுக்கு பிரியமா. சர்வ சாதாரணமாகவே எல்லா கடவுளோடையுமே இயேசு கிறிஸ்துவை இந்த உலகம் பார்க்கிறது. அது ஒரு மன வருத்தத்துக்குரிய ஒரு காரியம், அது நாம் சிந்திக்க வேண்டிய ஒரு காரியம். எல்லாம் தேவர்கள் அல்ல, எல்லாம் தேவர்கள் சொன்னால் இந்த உலகத்தில் எதை நாம் வணங்குவது அவனுக்கு பிரியமாக. அவர்கள் எல்லாம் இந்த உலகத்தில் உண்டாக்கப்பட்ட மனுஷனூடாக உருவாக்கப்பட்ட அத்தனை கடவுள்களுடையும் இந்த வல்லமை உள்ள வார்த்தை கொண்ட ஜெகோவா என்ற தேவனை அவர்கள் என்ன செய்யறாங்க? சரிசமனாக பார்க்கிறார். இது தவறான ஒரு காரியம். ஏனென்று சொன்னால் அவர்களையும் அவர்தான் படைத்தார். ஆமென். அவர்களையும் அவர்தான் படைத்தார். இந்த உலகத்துல உருவாக்கின அத்தனை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவாகத்தான் படைக்கப்பட்டது. ஆகவேதான் யோவான் அவரை வார்த்தையாக வெளிப்படுத்தினார். அப்ப இன்றைக்கு நாம் அறிந்து கொள்கிறோம் கர்த்தர் எப்படி இருந்தாண்டு வார்த்தையாக இருந்தார், அவனுக்கு பிரியமாக. அப்ப அந்த வார்த்தை எப்படி கிரியை செய்ததுன்னு சொன்னால் இங்க பாருங்க, என்றால் 1 யோவான் 5ஆம் அதிகாரம் 7ஆம் அதிகாரம் அவனுக்கு பிரியமாவலே 1 John chapter 5 verse 7க்கு நாங்கள் வருவோமா இருந்தால் அங்க என்ன சொல்லப்படுதுன்னு சொன்னால் அவனுக்கு பிரியமாவலே 5 சொன்னால் பரலோகத்தில் சாட்சி இடுகிறவர்கள் 3 அவனுக்கு பிரியமாவலே. அந்த 3 ஒன்றாக இருக்கு நாங்கள் பார்க்கிறோம். எப்படி என்று சொன்னால் பரலோகத்தில் சாட்சி இடுகிற 3, ஒன்று பிதா, இன்னொன்று வார்த்தை, இன்னொன்று பரிசுத்த ஆவியானவர், அவனுக்கு பிரியமான. அப்ப வார்த்தை எங்க இருக்கிறது? பிதாவுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் நடுவே இருக்கிறது, அவனுக்கு பிரியமாக. அப்ப நாங்கள் பார்க்கிற ஒரு மனிதனுக்கு முக்கியமான ஒரு பகுதி என்று சொன்னால் இந்த வார்த்தை, ஆவி, வார்த்தை எல்லாம் முக்கியமானது. அப்ப இயேசு கிறிஸ்து பரலோகத்தில் எப்படி இருக்கிறாராம்? வார்த்தையாக இருக்கிறார், அவனுக்கு பிரியமாக. பரலோகத்தில் சாட்சிகள் 3, ஒன்று பிதா, இன்னொன்று வார்த்தை, இன்னொன்று பரிசுத்த ஆவியானவர், அவனுக்கு பிரியமாக. பரலோகத்தில் இருக்கிற இந்த வார்த்தையை கொண்டுதான் தேவன் இந்த உலகத்தை படைத்தார் நாங்கள் பார்க்கிறோம். அப்ப இயேசு கிறிஸ்து வார்த்தையாக இருக்கிற நாங்கள் பார்க்கிறோம். அவர் வல்லமை உள்ள தேவனாக இருக்கிற நாங்கள் பார்க்கிறோம், தேவனுக்கு பிரியமாக. அப்ப நீங்க 3 காரியங்களை பார்க்கணும்னு சொன்னால், அதாவது பரலோகத்தில் சாட்சிகள் 3, பிதா, வார்த்தை, பரிசுத்த ஆவி என்ற 3 ஒன்றாய் இருக்கிறார்கள். அப்ப ஒன்றுதான் 3ஆக நமக்கு வெளிப்படுகிறது. ஒரு தெய்வம் 3ஆக காட்சி அளிக்கப்படுகிறது, பிதா, வார்த்தை, பரிசுத்த ஆவியானவர். சில இடங்கள் சொல்ல பிதா, சுகம், பரிசுத்த ஆவியானவர், தேவனுக்கு பிரியமாக. இங்க நாங்கள் பார்க்கிறோம் தேவன் பரலோகம் என்று சொல்ற எங்களுக்கு பரலோகத்துல யோவான் கண்ட தரிசனம் எப்படி இருக்கு? அவர் வார்த்தையாக இருக்கிறார். பரலோகத்தில் இருக்கிறது 3, ஒன்று பிதா, இன்னொன்று வார்த்தை, இன்னொன்று பரிசுத்த ஆவியானவர். இந்த வார்த்தை யாரு? யோவான் எப்படி சொல்லுகிறார்? அந்த வார்த்தையை இயேசு நமக்கு வெளிப்படுத்துகிறார், தேவனுக்கு பிரியமாக. அப்ப இயேசுவானவர் தான் இந்த வார்த்தையாக நம்முடைய வாழ்க்கையில நம்ம பார்க்கிறோம், தேவனுக்கு பிரியமாக. அப்ப நீங்க பாத்தீங்கன்னா வெளிப்படுத்தல் 19:13 என்ன சொல்லுதுன்னு சொன்னால், வெளிப்படுத்தல் 19:13
அதாவது 11 நான் பார்க்கிறேன். 11ஆம் வசனம், 19ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். பின்பு பரலோகம் திறந்திருக்க கண்டேன், இதோ ஒரு வெள்ளை குதிரை காணப்பட்டது. அதன் மேல் ஏறியிருந்தவர் உண்மையும் சத்தியமும் உள்ளவர் எனப்பட்டவர். அவர் நீதியாய் நியாயத்தை யுத்தம் பண்ணுகிறார். அவருடைய கண்கள் அக்கினி ஜுவாலை போல் இருந்தன. அவருடைய சிரசில் அநேக கிரகங்கள் இருந்தன. அவருக்கு என்று ஒருவருக்கும் தெரியாத ஒரு நாமம் அங்கு எழுதப்பட்டிருக்கிறது. யாருக்கு தெரியாத ஒரு நாமம் இருக்குது? இயேசு கிறிஸ்துவுக்கு மட்டும்தான் அந்த நாமம் தெரியும். அது எப்படி யோவானுக்கு வெளிப்பட்டது? அவனுக்கு பிரியமானவர்களே, யோவானோடு தேவனுடைய இப்ப நாங்கள் பார்க்கிறோம். 13ஆவது என்று சொல்ல சொன்னால், இரத்தத்திலே துவைக்கப்பட்ட வஸ்திரத்தை தரித்திருந்தால் அவருடைய நாமம் தேவனுடைய வார்த்தை. அப்ப நாங்கள் பார்க்கிறோம், இயேசு கிறிஸ்துவுக்கு மட்டும் தெரிந்த அந்த வார்த்தை என்ற அந்த வெளிப்படுத்தல் யோவானுக்கு நாங்கள் பார்க்கிறோம். 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம், ஆதியிலே வார்த்தை இருந்தது, தொடக்கத்திலே வார்த்தை இருந்தது, பிகினிங்கிலே அந்த வார்த்தை இருந்தது, ஆரம்பத்திலே அந்த வார்த்தை இருந்தது. அப்ப நாங்கள் பார்க்கிறோம், இயேசு சுவாமி என்ன சொல்றாங்க சொன்னால், அவருக்கு மட்டுமே தெரிந்த ஒரு நாமம் இருந்தது. அது பரலோகத்துல வார்த்தையாக இருந்தது. பரலோகத்தில் சாட்சியில மூவராக இருந்தார்கள். ஒன்று பிதா, இன்னொன்று வார்த்தை, இன்னொன்று பரிசுத்த ஆவியானவர். நம்ம பார்க்கிறோம் தேவனுக்கு பிரியமானவர்களே. அப்ப கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து எப்படி இருக்கிறார் சொன்னால், வார்த்தையே தேவனுக்கு பிரியமானவர். அதாவது அவன் சொல்லுகிறான், நீ ஒரு வார்த்தை மட்டும் சொல்லும், என் பிள்ளை குணமாவார். ஏன்னா அந்த வார்த்தை போகும்போது, அதாவது இயேசுநாதர் போகவில்லை, வார்த்தையே இயேசுநாதனாய் உள்ள போன தேவனுக்கு பிரியமானவர். அது வல்லமை உள்ள தேவனுக்கு பிரியமானவர். வார்த்தை இயேசு கிறிஸ்து வார்த்தைக்கு வல்லமை உண்டு நாங்கள் பார்க்கிறோம். ஆகவே நம்முடைய இயேசு சுவாமி இந்த உலகத்தில் இருக்கிற ஒவ்வொரு தேவர்களை போலவும் அல்ல. அவர் அந்த வரிசையில் வர தெய்வம் அல்ல. அவரே தேவர்களுக்கு தேவன். ஆமென். அவர்களுக்கு பிரியமானவர்களே, அப்ப நாம பார்க்கிறோம் சொன்னால், அவருடைய கண்கள் அக்கினி ஜுவாலையை போல் இருந்தன. அவருடைய சிரசில் அநேக கிரகங்கள் இருந்தன. அவருக்கு அன்றி வேறொருக்கும் தெரியாத ஒரு நாமம் எழுதி இருந்தது. இரத்தத்திலே துவைக்கப்பட்ட வஸ்திரம் தரித்திருந்தார். அவருடைய நாமம் தேவனுடைய வார்த்தை என்பதே தேவனுக்கு பிரியமானவர்களே. அந்த கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமம் தேவனுடைய வார்த்தையாக இருந்தது, பிதாவுடைய வார்த்தையாக இருந்தது. அவரே யெகோவா இருந்தார் என்று சொன்னால், யோவான் சொல்லுகிறார், ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது. தேவனுக்கு பிரியமானது, தேவனோடு இருந்தது, தேவனாய் இருந்தது. அவர் தேவனாக இருந்தார். அப்ப நம்ம பார்க்கிறோம் சொன்னால், ஆதியாகமம் 1ஆம் அதிகாரத்துக்கு வருவீங்களா இருந்தால், ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் என்ன சொல்லுன்னு சொன்னார் தேவனுக்கு பிரியமானவர்களே? ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் என்ன சொல்லுன்னு சொன்னால், ஆதியே தேவன் வானத்தை பூமியை சிருஷ்டித்தார். எதை கொண்டு தேவன் அதை சிருஷ்டித்தார்? வார்த்தையை கொண்டு சிருஷ்டித்தார். அந்த வார்த்தை யார்? உலகம் வேதம் என்ன சொல்லுகிறார்? யோவான் என்ன சொல்லுகிறார்? அவராலே இந்த உலகம் படைக்கப்பட்டது. அப்ப இயேசு கிறிஸ்துவால் இந்த உலகம் படைக்கப்பட்டால், அந்த வார்த்தை இந்த உலகத்தை உண்டாக்கினது. ஆதியிலே தேவன் வானத்தை பூமியும் சிருஷ்டித்தார். பூமியான ஒழுங்கின்மையும் பொறுமையா இருந்தது. ஆழத்தில் இருந்தது. தேவ ஆவியான இடத்தில் வசமாடி கொண்டிருந்தார். தேவன் வெளிச்சம் உண்டாக என்றார். வெளிச்சம் உண்டார். தேவனுக்கு அப்ப நீங்க அதுக்குள்ள படிச்சிருக்கீங்க, எல்லாத்தையும் தேவன் படைத்திருவார். யாரை கொண்டு இந்த உலகம் படைக்கப்பட்டது? நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்ற வார்த்தையை கொண்டு. அப்ப ஏன் இந்த உலகம் இன்னும் தெளிவாக தேவன் ஏற்றுக்கொள்ளாமல் இருக்கிறது? ஏன் இவர்கள் இன்னும் தேவனுக்கு மகிமை செலுத்தாமல் இருக்கிறார்? தேவனுக்கு பிரியமானவர்களே, இவர்கள் எல்லாம் இந்த உலகத்தில் உண்டாக்கப்பட்ட கஞ்சர்கள், குப்பைகள் எல்லாம் கடவுளாக்கப்பட்டு கர்த்தருடைய நாமம் குறைக்கப்பட்டது. இந்த உலகத்துல பிறந்த அத்தனை மனுஷன் கடவுளாக்கலாம். எரேமியா சொல்லுகிற, நாசில சுவாசம் உள்ள மனுஷன் நீ நம்பாதே, அவன் என்னப்படுவதற்கு எம்மாத்திரம் சொல்லப்படுறவனுக்கு பிரியமானவர்களே. அப்படி என்று சொன்னார், இந்த உலகத்துல பிறந்த அத்தனை கஞ்சல்களும் கடவுளாக்கப்பட்டது. எல்லாரும் கடவுளாக்கப்பட்டபடியால் நம்முடைய கர்த்தருடைய நாமம் மகிமை குறைந்தது. தேவனுக்கு பிரியமானவர்களே, இயாள் வெரி கேர்ஃபுல். உலகத்தில கர்த்தரை தவிர வேறு கடவுள் அல்ல. நம்முடைய இயேசு சுவாமி தவிர வேறு யெகோவா தேவன் இல்லை இந்த உலகத்துல. அவரே தெய்வமாக இருக்கிறார். அவரால் படைக்கப்பட்டதான் இவைகள் எல்லாம். யோவான் ஆதியில வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது, அந்த வார்த்தை தேவனோடு இருந்தது. அந்த வார்த்தை என்ன செய்து? ஆதியாகமத்துல உலகங்களை உண்டாக்கினது. உலகங்கள் மட்டுமல்ல, மனுஷனையும் உண்டாக்கினார். உலகத்துல படைக்கப்பட்ட ஒவ்வொரு காரியங்களையும் மனுஷன் தனக்கு கடவுளாக்கப்பட்டார். தேவனுக்கு பிரியமானவர்களே, நட்சத்திரங்களை கடவுளாக்குறான், சந்திரனை கடவுளாக்குறான், சூரியனை கடவுளாக்குறான், மனுஷனை கடவுளாக்குறான், சகலத்தை கடவுளாக்குறான். ஏன்னு சொன்னால், கர்த்தருடைய நாமம் மகிமையை குறைக்கும். இது சத்ரு அந்த தந்திரமான செயல். பார்ப்பீங்களா? எல்லாரும் மனிதனை கடவுளாக கொண்ட ஜனங்கள்
கர்த்தர் நீ உன் தேவனை தெய்வமா கொண்ட ஜனங்கள் அப்ப சத்துருவான் கிரியைகள் எப்படி வெளிப்படும்? அவன் தன்னுடைய கிரியைகளை எப்படி வெளிப்படுத்துகிறான் சொன்னால் இப்படிப்பட்ட கடவுள்களோடாக வெளிப்படுத்துகிறான். கர்த்தரை தவிர்ந்த மற்றவர்கள் எல்லாம் கல்லும் கட்டையும் என்று சொல்லப்படும். அதன் மூடாக தன்னுடைய கிரியைகளை வெளிப்படுத்துகிறார். அவர் அற்புதம் செய்தார், இவர் அற்புதம் செய்தார். தேவனுக்கு தெரியும். அற்புதத்தின் தெய்வம் ஒன்றுதான். அப்ப நாங்க பார்க்கிறோம்னு சொன்னால் அவர் வார்த்தையாக இருந்தார். அந்த வார்த்தை இந்த உலகத்தை படைத்தது. ஆதியிலேயே தேவன் வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்தார். எதை கொண்டு சிந்த வார்த்தையை கொண்டு சிந்தார். அப்ப அந்த வார்த்தை யாருன்னு சொன்னால் இயேசு கிறிஸ்து. அப்ப இயேசு கிறிஸ்து என்ற தெய்வத்தை நாம் ஆராதிக்க வேண்டும். அது சத்துருவானுக்கு பிடிப்பிடாமல். அப்ப எந்த இயேசு என்ற வார்த்தை தான் இந்த உலகத்தை படைத்தது. இயேசு என்ற வார்த்தைக்கு எவ்வளவு வல்லமை இருக்குது அவனுக்கு பிரியமான பார்க்கிறார். அவரை நாம் சர்வ சாதாரணமாக எந்த ஒரு காலத்திலும் நாம் நினைக்கூடாது. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை நாம் சர்வ சாதாரணமான ஒரு காரியத்துக்கு அவரை நாம் இடைக்கூடாது. வேறு தெய்வங்களோடு நாம் ஒப்பிடக்கூடாது. அவனுக்கு பிரியம். ஏன்னு சொன்னால் அவர் தான் தெய்வமாக இருக்கிறார். இயேசு கிறிஸ்துவோட நாமத்தையும் முழுமையை அவன் குறைப்பதற்கு அதிகமான அவருக்கு வல்லமை உண்டென்பதை நீ அறிந்து கொள்ள. அவருடைய வார்த்தைக்கு வல்லமை உண்டென்பதை நாம் அறிந்து கொள்ள. எந்த ஒரு காரியமாக இருந்தாலும் இயேசு கிறிஸ்துவோட வார்த்தை நமக்கு ஜீவனையும் உண்மையையும் ஒரு காரணம். நீங்க பார்த்து 1 யோவான் 1:1 ஒன்று பாருங்கள். 1 யோவான் 1:1 1 யோவான் 1:1 First John chapter 1 verse 1. ஆதி முதல் இருந்ததும் நாங்கள் கேட்டதும் எங்கள் கண்களால கண்டதும் நாங்கள் நோக்கி பார்த்ததும் எங்கள் கைகளால சுத்தமா இருக்கிற ஜீவ வார்த்தையை குறித்து உங்களுக்கு அறிவிக்கிறோம். இன்னைக்கு யோவான் அந்த வார்த்தையை குறித்து இந்த உலகத்துக்கு அறிவிக்கிறார். எப்படி என்று சொன்னால் அது ஜீவ வார்த்தை. வார்த்தை சர்வ சாதாரணமான வார்த்தை அல்ல, நாம் பேசுகிற வார்த்தை அல்ல. அந்த வார்த்தைக்கு உயிர் இருக்கு என்று யோவான் சொல்கிறார். ஜீவ வார்த்தையை குறித்து உங்களுக்கு அறிவிக்கிறோம். யோவான் கர்த்தரை உயிரோடு இருக்கும் வார்த்தையாக காக்கிறார். உயிருள்ள வார்த்தையாக நமக்கு காக்க தேவனுக்கு பிரியமாக சத்திய வசனமாக நித்திய வசனமாக யோவான் நமக்கு வெளிப்படம் பார்ப்போம். இது யோவானுடைய சாட்சி. ஆதி முதல் இருந்ததும் நாங்கள் கேட்டதும் எங்கள் கண்ணினால கண்டதும் நாங்கள் நோக்கி பார்த்ததும் எங்கள் கைகளால தொட்டதுமா இருக்கிற அந்த தொட்டமா இருக்கிற ஜீவ வார்த்தை குறித்து உங்களுக்கு அறிவிக்கிறோம். ஆதியிலே வார்த்தை இருந்தது. அதை மட்டும் ஒரு தெளிவா சொல்றேன். அதற்கு பிறகு அவர்கள் கண்ணால கண்டது எழுது. ஆதியிலே வார்த்தை இருந்தது. ஆதியிலே தேவன் உலக வானத்தையும் பூமியையும் உண்டாக்கினார். ஆதியிலே வார்த்தை இருந்தது. யோவான் சொல்லுகிறார் வார்த்தை மாமிசமானது. அப்ப வார்த்தை யோவான் 1:14 சொல்லுது வார்த்தை மாமிசமானது. நம்மளுக்கு பிரியமான அந்த வார்த்தை தான் நம்முடைய கர்த்தர். அவர் மாமிசமாக இந்த உலகத்துக்கு வருகிறார். ஆமென். அல்லேலூயா. அற்புதமான வசனத்தை நாங்கள் பார்க்கிறோம். யோவான் சொல்லுகிறார் அது சும்மா வார்த்தை இல்லை, ஜீவ வார்த்தை, உண்மை உள்ள வார்த்தை, உயிரோடு இருக்கிற வார்த்தை. ஆமென். அல்லேலூயா. அவர் பரலோகத்துல வார்த்தை என்ற நாமத்தோடு இருக்கிறாங்க. பார்த்தோம் 19:13 அவனுக்கு வெளிப்படுத்தும் 19:13 இயேசுவே சொல்லுகிறார் நான் வார்த்தையாக இருக்கிறேன். அந்த வார்த்தை தான் அந்த உலகத்தை உருவாக்கின. வார்த்தை தான் இந்த மனுஷனையும் உருவாக்கின. வார்த்தை தான் இந்த வானங்களையும் அண்டா சமுத்திரங்களையும் வானாதி வானங்களையும் உருவாக்கின. அந்த கர்த்தருக்கு எவ்வளவு வல்லமை, அவரை நாம் எப்படி மகிமைப்படுத்துவோம். தேவனுக்கு அந்த வல்லமுள்ள தேவனுக்குத்தான் சாத்தான் தன்னுடைய கிரியைகளூடாக எந்த செயல்கள் செய்யணுமோ அவ்வளவுக்கு கீழ்மட்டமான செயல்களை செய்து கர்த்தருடைய நாமத்தை பரிசுத்தப்படுத்தினார். தேவனுக்கு பிரியமா. அப்ப இந்த உலகம் இன்னும் தேவனை அறிந்து கொள்ள வேண்டும். இன்னும் தேவனை நாம் அறிந்து கொள்ளவும் தேவனுக்கு பிரியமா. அப்ப நம்ம பார்க்கிறோம் யோவான் சொல்கிறார் அவர் ஜீவ வார்த்தையாக இருக்கிறார். அந்த ஜீவ வார்த்தையை குறித்து நாங்கள் உங்களுக்கு அறிவிக்கிறோம். தேவனுக்கு பிரியமா. யாரு நம்முடைய செய்திகளை கேட்கிறார்? யார் நம்முடைய செய்திகளை அதாவது நமக்குள்ள வைத்து தியானம் பண்றது? தேவனுக்கு பிரியமா. இது கடினமான உலகத்துல நாங்கள் வாழ்கிறார்.
அப்ப அந்த சத்திய இயேசுவன் இன்றும் உயிரோடு இருக்கிறார். இன்றும் அவர் வார்த்தையாக பரலோகத்தில் இருக்கிறார். இன்றும் அவர் இருக்கிறார். தேவனுக்கு பிரியம். நீங்க பார்த்து கடைசியாக நாம் ஒரு வசனத்தை படிப்போம். எபேசியர் 1 அதிகாரம் 13 வசனம் சொன்னால், எபேசியர் 1 அதிகாரம், எபேசியர் chapter 1 verse 13 என்று சொல்லுங்க. தேவனுக்கு பிரியமானவர்களே, எபேசியர் chapter 1 verse 13 சொன்னால், நீங்களும் உங்கள் ரட்சிப்பின் சுவிசேஷமாகிய சத்திய வசனத்தை கேட்டு விசுவாசிகள் ஆன போது வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட பரிசுத்த ஆவியால் அவருக்கு முத்திரை போடப்பட்டீர்கள். அதாவது நீங்களும் உங்கள் ரட்சிப்பின் சுவிசேஷமாகிய சத்திய வசனத்தை கேட்டு, சத்திய வசனம் கர்த்தருடைய வார்த்தை சத்திய வசனம். இந்த சுவிசேஷம் தான் அவருடைய வார்த்தை, இந்த வேதம் தான் அவருடைய வார்த்தை, இந்த வேதம் தான் சத்திய வசனம், இந்த வேதம் தான் இந்த உலகத்துக்கு சொல்லப்படுற வசனம். தேவனுக்கு பிரியமானவர்களே, நீங்கள் உங்கள் ரட்சிப்பின் சுவிசேஷமாகிய சத்திய வசனம், ரட்சிப்பின் சுவிசேஷம் சத்திய வசனம், அந்த வார்த்தை தேவனுக்கு பிரியமானது. அப்ப தேவனுடைய வார்த்தைகளும் வசனங்களும் நம்முடைய சர்வத்துக்குள்ள வரும்போது நாம் என்ன செய்கிறோம்னு சொன்னால் விடுதலை அடைக்கிறோம். கர்த்தர் நமக்குள்ள வருகிறார். தேவனுடைய வார்த்தை இந்த இடத்துல இருந்து உங்களை நோக்கி தேவனுடைய வார்த்தை வரும்போது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவே நமக்குள்ள வருகிறார். ஏனென்றால் அவர் வார்த்தையாக இருக்கிறார். ஜீவன் உள்ள வார்த்தை என்று யோவான் சொல்லுகிறார். ஆதியிலே வார்த்தை இருந்த என்று யோவான் சொல்லுகிறார். தேவனுக்கு பிரியமானவர்களே, அந்த வார்த்தை மாம்சமானது என்று சொல்லுகிறார். யோவான் எப்படி சொல்லுகிறார்? அந்த வார்த்தை மாம்சமானது. தேவனுக்கு பிரியம். யோவான் 1 அதிகாரம் 14 பார்க்குமா இருந்தால், யோவான் 1 அதிகாரம் 14வது வசனம் சொல்லுது, அந்த வார்த்தை மாம்சமாகி கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் நமக்குள்ளே வாசம் பண்ணினார். அவருடைய மகிமையை கண்டோம். அது பிதாவுக்கு ஒரே புகழானவருடைய மகிமைக்கு ஏற்ற மகிமையாகவே இருந்தது. அந்த வார்த்தை மாமிசமானது. ஆதிய வார்த்தை எங்க இருந்தது? பரலோகத்தில் இருந்தது. அது எப்படி பூமிக்கு வந்தது? மாமிசமாகி வந்தது. தேவனுக்கு பிரியமானது. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து பரிசுத்த ஜீவன் உள்ள வார்த்தையாக அந்த வார்த்தையை கொண்டே தேவன் அந்த உலகத்தை படைத்தார். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சர்வ சாதாரணமான ஒரு தெய்வம் அல்ல. அவர் இந்த உலகத்தை ஞானமாக படைத்த தெய்வம். ஆதியிலே வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின தெய்வமாறு நம்முடைய இயேசு சுவாமி. எதை கொண்டு உண்டாக்கினார்? வார்த்தையை கொண்டு உண்டாக்கினார். அப்போ அந்த வார்த்தை யாரு? நம்முடைய இயேசு சுவாமி. அந்த வார்த்தை எப்படி இந்த உலகத்துக்கு வந்தது? மாம்சமாகி வந்தது. அப்ப இயேசுநாதர் பிறந்த போது வார்த்தை மாம்சமானது. அவனுக்கு அப்ப நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் ஜீவன் உள்ள தேவன். ஆமென். ஹல்லேலூயா. அவரால படைக்கப்பட்டதெல்லாம் இன்றைக்கு கடவுளாக இருக்கு. மனுஷனாக இருக்கலாம், மரங்களாக இருக்கலாம், இரும்புகளாக இருக்கலாம், கட்டிடங்களாக இருக்கலாம், எல்லாம் கடவுளாக்கப்பட்டு இருக்கிறது. காரணம் என்று சொன்னார், அந்த பரிசுத்தம் உள்ள தெய்வத்தில மகிமையை இவன் குறைக்க வேண்டும். எப்படி குறைக்கலாம்? இப்படிப்பட்ட வழிகள் தேவனுக்கு ஆதியில கத்தோலிக்கம் என்ற மதம் இருந்தது. பேதுருவுக்கு பிறகுதான் இந்த பாப்பரசெல்லாம் தங்களை உருவாக்கி கொண்டார். ஆதியிலே ஆதி சபைதான் இருந்தது. ஆதியிலே ஆதி சபைதான் இருந்தது. அங்கு என்ன ஆராய்ச்சி நடந்தது? ஆவியில் ஆராய்ச்சி செய்தார். எப்ப பேதுரு மரித்ததுக்கு பிறகு கத்தோலிக்கத்துக்கு இந்த பாப்பெல்லாம் வந்தார்களோ அதுக்கு பிறகுதான் கல்வணக்கங்கள் கொண்டார். இதுதான் சபையின் சரித்திரம். முதல் இந்த கல்வணக்கங்கள் இல்லை. இயேசுநாதர் பரலோகத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டது பிறகு ஆவியில் ஆராய்ச்சி. எப்படி இந்த கல்வணக்கம் சபைக்குள்ள வந்தது? அவனுக்கு கத்தோலிக்க சபைகள் கட்டிடங்கள் எதை குறிக்கிறது? ரோமனுடைய ஆராதனை கட்டிடம். குருசை நீங்கள் எடுத்து விட்டுறா அது ரோமனுடைய ஆலயம். குருசை வைத்து அது கத்தோலிக்க என்ற ராஜா ரட்சிக்கப்பட்டதுக்கு பிறகுதான் கத்தோலிக்கம் இந்த உலகத்தில் அதிக பிரசித்தம் பெற்றது. அது அவன் ரோமன். அது ஒரு ரோமன் தான் இருந்தது. அதுக்கு பிறகுதான் ரோமருடைய கட்டிடங்கள் எல்லாம் கூட்டப்பட்டு சிலுவை வைக்கப்பட்டது. அதுக்கு பிறகு கத்தோலிக்க சிலுவையாக அப்ப ஆவியிலே தேவன் என்ன சொன்னார்? ஆவியில் ஆராதனை. அவனுக்கு பிரியமாக இயேசு கிறிஸ்துவ காரியமே ஆழமாக. ஆமென்.
செல்வ நாம் ஜெபிப்போம். நேசிக்க நல்ல பிதாவே, இந்த வேலைக்காக நன்றி ஐயா. வானாதி வானங்களும் கொள்ளாத வெள்ளமுள்ள கர்த்தாவே, உங்களுடைய அன்புக்காக நன்றி சுவாமி. ஆண்டவரே, இந்த நாட்களில் கொடுத்த கிருபைக்காக நன்றி. இன்றைய நாட்களில் கொடுத்த கிருபைக்காக நன்றி சுவாமி. ஆண்டவரே கர்த்தாவே சுவாமி, இந்த சபைக்கு உங்களுடைய பிள்ளைகளை ஆசீர்வதிங்க, அவருடைய தேவைகளை சந்திங்க, அவருடைய வேண்டுதலை நீங்கள் சந்திங்க ராஜா. ஆண்டவரே கர்த்தாவுக்கு நம்பி ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் அற்புதங்களை செய்யுங்க. இந்த இன்ஸ்பிரேஷன் காரியங்களும் பலத்த கரம் அதிசீக்கிரத்தில் முழங்கி ராஜா இருக்கிற எல்லா பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் அற்புதங்களை செய்யுங்க. அவர் எல்லோருக்கும் இந்த நாளில் இருக்கக்கூடிய ஒரு வசதி ஏற்படுத்தி கொடுங்க. இந்த பியா என்று அவருடைய வாழ்க்கையில வந்து சேரும்படியா நீங்க திரும்ப பாராட்டுங்க. இந்த வழிகளுக்கு அது வருவதற்கு தடையாக இருக்கிற வழிகளை ஆண்டவர் நாமத்துல நான் அப்புறப்படுத்தணும். ஆண்டவரே, எல்லாம் ஆசீர்வாதம் மாற கிருபாராட்டுங்க. இவருடைய வாழ்க்கையில அற்புதங்களை செய்யுங்க ராஜா. சபை விசுவாச வாழ்க்கையில சுகங்களை கட்டுங்க. இந்த உண்மையில பார்க்கிற வாழ்க்கையில் நல்ல சுகத்தை கட்டு அவரை ஆஸ்வதிங்க. அவருடைய குடும்பங்களை ஆஸ்வதிங்க, பிள்ளைகளை ஆஸ்வதிங்க. ஆண்டவருடைய பிள்ளைடைய தேர்வுகளை சந்திங்க, திருமண காரியங்களை சந்திங்க, வேத காரியங்களை சந்திங்க ராஜா. எல்லாவற்றையும் ஆண்டவரே கரத்துல குடும்பங்களை சமாத வைங்க, கணவன் மனைவிக்கு சமாத வைங்க. ஆண்டவரே கர்த்தாவை எல்லாம் நன்மை அழகு கிருபை பாராட்டி ஆசீர்வதிங்க வரணும். இயேசுவின் அன்பினாமத்தில் கேட்கிறேன் ஜீவனுள்ள நல்ல ஆமென். ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவர் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் ஆமென். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவின் பரிசுத்த ஆவியின் ஐக்கியமும் அவர் வரும் வரை எப்போதும் ஆமென். அதெல்லாம் உங்களை ஆசீர்வதிப்பார். வருகிற சனிக்கிழமை